ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியின் கனி 11ஆம் பாகத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆவியின் கனி என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று 9 காரியங்களை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். அதிலே அன்பை குறித்து நாம் கடந்த பாகங்களை சிந்தித்து விட்டோம். அடுத்து வரக்கூடிய சந்தோஷத்தை குறித்து கடந்த 2 பாகங்களிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே இந்த சந்தோஷத்தின் கடைசி 3 அம்சங்களை குறித்து சிந்தித்து சந்தோஷம் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த சந்தோஷம் அறுவடையின் சந்தோஷம். அதற்கு ஆதாரமாக 126ஆம் சங்கீதம் 5, 6 வசனங்களை வாசித்து உங்கள் மத்தியிலே நான் சிந்திக்க விரும்புகிறேன். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இந்த 2 வசனங்களிலே கம்பீரத்தோடே கம்பீரத்தோடே என்று 2 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கம்பீரத்தோடே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் சந்தோஷத்தோடே, பாடிக்கொண்டு, ஆரவாரத்தோடு என்று இதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. யார் இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டு வர முடியும்? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். நாம் கடந்த பாகங்களை சிந்தித்தோம். 126ஆம் சங்கீதமானது யூதா தேசத்து மக்கள் தங்களுடைய பாவத்தினாலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சராலே சிறைப்பிடிக்கப்பட்டு 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்தார்கள். 70 ஆண்டு காலம் முடித்தவுடனே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்ததைப் போல பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விழச் செய்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை எழுப்புகிறார். அதிலே முதலாவது வரக்கூடிய கோரேஸ் என்ற மன்னன் யூதா ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். யாரெல்லாம் போக விரும்புகிறீர்களோ அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு போகலாம், தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம் என்ற விடுதலை அறிவிக்கிறான். அப்பொழுது இந்த ஜனங்கள் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பின போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொன்னார்கள். இவர்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தங்களுடைய காலம் இப்படியே சிறையிருப்பிலே அடிமைத்தனத்திலே முடிந்துவிடும், தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற நம்பிக்கையற்ற நிலையிலே காணப்பட்டார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு விடுதலை கிடைத்தவுடனே அவர்கள் வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சந்தோஷத்தினாலும் நிறைந்தது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கடந்த பாகத்திலே நாம் சிந்தித்தோம் விடுதலையின் சந்தோஷம். கர்த்தர் கோரேஸ் மன்னன் மூலமாக இவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதைத்தான் 126ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே நாம் படித்தோம். இப்பொழுது 5, 6 வசனங்களிலே கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இது எப்பொழுது நடைபெற்றது என்றால், இந்த மக்கள் கொஞ்சம் தானியங்களை பாபிலோன் தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள் எருசலேமுக்கு. அதிலே கொஞ்சம் தானியத்தை மக்கள் சாப்பிடுவதற்கு வைத்து கொண்டார்கள். பெரும்பாலான தானியத்தை கொண்டு போய் வயலிலே விதைத்தார்கள். அப்படி விதைக்கும் போது இந்த மக்கள் அழுது கொண்டே விதைத்தார்கள். காரணம் என்னவென்றால், தங்களுக்கு சாப்பிடுவதற்கு போதுமான அளவு தானியம் இல்லை, கொஞ்சம் தானியம் தான் இருக்கிறது. அதில் பெரும்பாலான தானியத்தை கொண்டு வந்து நாம் விதைத்து விடுகிறோம். ஒருவேளை அறுவடை இல்லாமல் போனால், பயிர் வளராவிட்டால் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அழுது கொண்டே விதைக்கிறார்கள். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தர் அவர்களுடைய அறுவடையை ஆசீர்வதித்ததினாலே, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அதனால்தான் இந்த சந்தோஷத்தை
அறுவடையின் சந்தோஷம் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த மக்கள் கண்ணீரோடு விதைத்தார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுடைய அறுவடையை ஆசீர்வதித்ததினாலே கம்பீரத்தோடு அறுத்தார்கள். இது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை நாம் கண்ணீரோடு விதைக்கும் போது, சுவிசேஷத்தை நாம் ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு விதைக்கும் போது ஒரு நாளிலே ஆத்ம அறுவடை செய்வோம். அப்பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது உடனடியான பலன் கிடைக்காமல் போகலாம். நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், சுவிசேஷத்தை நிமித்தமாக உபத்திரவங்கள் வரலாம். அது நிமித்தம் நாம் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சுவிசேஷ பணியை ஆசீர்வதிப்பாரானால் நாம் ஆத்தும அறுவடை செய்யும் போது நாம் கம்பீரத்தோடு அறுப்போம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே தேவ தூதர்களிடையே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோகத்திலே மாத்திரமல்ல, நமக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பாவியை நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். அவர்கள் பரலோகத்திற்கு நம்மோடு கூட வரும்போது நித்தியமான மகிழ்ச்சி நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் வரும்போது நாம் சுவிசேஷ பணி செய்ததற்காக, ஆத்தும ஆதாயம் செய்ததற்காக நமக்கு நிறைவான பலன்களை தருவார். இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு அறுவடையின் சந்தோஷம் உண்டாகிறது. நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை மக்களுடைய உள்ளத்திலே விதைக்கிறோமா? அப்படி கண்ணீரோடு செய்வோமானால் ஒரு நாளிலே ஆத்தும அறுவடை திரளாய் செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலே கம்பீர சந்தோஷம் உண்டாகும். பவுல் 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். 7 அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 8 மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டு காலம் எபேசு பட்டணத்திலே தங்கி நட்டார். கர்த்தருடைய வார்த்தையை விதைத்தார். பிறகு பவுல் போன பிறகு அப்பல்லோ வந்தான். அவன் நீர் பாய்ச்சினான். அங்கே திரளான அறுவடை கிடைத்தது. அதை கண்டு சந்தோஷப்பட்டு பவுல்தான் இந்த வசனங்களை எழுதுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு நிறைவான பலன் கிடைக்குமா? இந்த பூமியிலே ஆத்தும அறுவடையின் சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? கர்த்தரிடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிப்போமா? ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போமா? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஆத்தும தாகத்தோடு பிரசங்கிப்போமானால் கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய சந்தோஷம் குறைவிலும் சந்தோஷம். இதற்கு ஆதாரமாக ஆபகுக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தை கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று புலம்பலோடு ஆரம்பித்தார். இடையில என்ன நடந்தது? இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் யூத ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை உடனே தண்டிக்கவில்லை. இதை கண்டு ஆபகுக் தீர்க்கதரிசி மனம் அடிவு அடைந்தார். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் பதில் கொடுக்கவில்லை, இந்த பாவிகளை நீர் தண்டிக்கவில்லை என்று அவர் புலம்புகிறார். கர்த்தர் சொன்னார், விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை உன் நாட்களில் நடப்பிப்பேன், கல்தேர் என்னும் பலத்த ஜாதியை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். இந்த ஜனங்களை சிறைப்பிடிக்கும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு ஆபகுக் தீர்க்கதரிசி இன்னும் அதிக குழப்பமடைந்தார். இந்த கல்தேயர் பாபிலோனியர்கள் யூத ஜனங்களை விட அதிக கொடுமையானவர்கள். இந்த பாவம் செய்கிற மக்களை நீர் ஏன் இன்னும் தண்டிக்கவில்லை என்று கேட்டால், அவர்களை தண்டிப்பதற்கு அவர்களை விட
கொடுமையான பாவிகளை கர்த்தர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறாரே என்று ஆபக்கூக்குக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்பொழுது அவன் ஒன்று செய்கிறான். நான் காவலிலே தரித்திருந்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் செய்கிற எல்லாவற்றையும் நமக்கு விவரித்தாலும் விசுவாசிக்க நம்மால் முடியவில்லை. ஆபக்கூக்கு முடியவில்லை. கர்த்தருடைய செயல்கள் சரியாகத்தான் இருக்கும். ஒருவேளை பாபிலோனியர்கள் வந்து தேசத்தை முற்றுகை போடும்போது அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போகலாம், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போகலாம், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போகலாம், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகலாம், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போகலாம். இதெல்லாம் எதிரி நாட்டு ராஜா வந்து தன்னுடைய தேசத்தை முற்றுகை போடும்போது சாப்பிடுவதற்கு தானியம் இருக்காது, ஆடு மாடு எதுவுமே இருக்காது. இப்பொழுது தேசம் எவ்வளவு பயங்கரமான நிலையில் இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் ஆபகுக் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன குறைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார் என்ற நம்பிக்கை ஆபகுக்குக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது நமக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை, நமக்கு இருக்கக்கூடிய பொருள்கள், நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், ஐஸ்வர்யம், இதை அடிப்படையாய் கொண்டது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே வீட்டு காவலில் இருக்கிறார். அப்பொழுதுதான் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். வெளியில் இருக்கக்கூடிய சபையாருக்கு, காவலிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுவாரானால் அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அவர்கள் நன்றாய் அடிக்கப்பட்டு பிரிவு பட்டணத்து சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். அவர்களுடைய கால்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்டது. நள்ளிரவு, இருளான சூழ்நிலை, மறுநாள் காலையிலே தங்களுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. எதுவுமே அவர்களுக்கு சாதகமாயில்லை. ஆனால் இரவிலே தேவனை துதித்து பாடினார்கள். இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ மகிழ்ச்சி. அதனால்தான் பவுல் சந்தோஷம் ஆவியின் கனியாக கொண்டு வருகிறார். இது இயற்கையாகவே நமக்குள் வராது. நமக்கு காரியங்கள் குறைபடும் போது, காரியங்கள் நமக்கு பாதகமாய் போகும்போது நாம் துக்கமடைவோம், அழுவோம், புலம்புவோம். ஆனால் ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே சுற்றுப்புற சூழ்நிலையினாலே பாதிக்கப்படாத அளவிற்கு, மற்றவர்களால் பொறாமைப்படுகிற அளவிற்கு பூரண மன திருப்தியும் பூரண மன நிறைவையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ஆவியின் கனி. இந்த வரிசையிலே கடைசியாய் வருவது நித்திய சந்தோஷம். ஏசாயா 51 அதிகாரம் 11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அநேக நேரங்களில் அதிக நாட்கள் நீடிக்கிறதில்லை. திடீரென்று துக்கமான சம்பவங்கள் நடைபெறுகிறது, சந்தோஷம் துக்கமாக மாறுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்முடைய சரீர மீட்புக்காக வருகிறார், நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும். ஆண்டவர் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஒருபோதும் நாம் துக்கமே அடைய முடியாத பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். அங்கே நித்திய காலம் சந்தோஷம், ஆனந்த களிப்பு நமக்கு உண்டாகும். எவ்வளவு மகிமையான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே சந்தோஷத்தின் கடைசி 3 காரியங்களை பார்த்தோம். 1, அறுவடையின் சந்தோஷம். நாம் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது, கர்த்தர் ஆத்மா அறுவடை தரும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்து நம்முடைய குறைவிலும் சந்தோஷம். ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பாபிலோனியரை கொண்டு வந்து ஜனங்களை சிறையாக பிடிக்க செய்வேன் என்று சொல்லும்போது, எதிரி நாட்டு ராஜா வந்து தேசத்தை முற்றுகை போடும்போது தேசத்திலே அத்திமரம் துளிர் விடாது,
திராட்சை செடியில் பழம் உண்டாகாது, கிடையில் ஆட்டு மந்தைகள் இருக்காது, தொழுவத்திலே மாடுகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். குறைவிலும் விசுவாசிகள் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியும். கடைசியாக நித்தியமான மகிழ்ச்சி நமக்கு தரும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்ல வர இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் ஒரு நாள் நீங்கி போகும். நித்தியமான மகிழ்ச்சியோடு, நித்திய தேவனோடு, நித்திய வாசஸ்தலத்திலே நாம் வாழப்போகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலேயே பரலோக அனுபவத்தை பெறுவோமா? ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் தரக்கூடிய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.